ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோ வியாழக்கிழமை காலையிலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோவில் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் வித் சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ காலையில் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு 11 மணிக்கு மேலே தான் எடுக்க ஆரம்பித்தேன். அம்மா வந்து ஈவினிங் பயறு அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தட்டாம்பயிறு ஊற வச்சுருந்தாங்க. அதை தான் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்து அவிச்சிட்டேன். இன்றைக்கி இதை வச்சு குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா இருக்குல்ல, அதுதான் அம்மா அவிச்சு வச்சுருந்தாங்க. அம்மாவே செஞ்சுட்டாங்க. அதை கொஞ்சமாக எடுத்துட்டு தேங்காய் பூ நாட்டு சக்கரெலாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. வீட்லேயுமே எல்லோரும் சாப்பிட்டாச்சு. பாப்பாவுமே இதுதான் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசனையாக தான் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக சாம்பார் மட்டும் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன். தட்டாம்பயிறு ஊற வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட காய்கறியெல்லாம் சேர்த்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு வந்ததுமே அரிசியை கழுவி உலைய வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் அந்த தட்டாம்பயிறு வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே குழம்புக்கு கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கையால் நல்லா நசுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், சின்ன சைஸில் ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், அப்புறமா சின்ன சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூடயே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பல்லாக தான் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக நசுக்கிட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த காய்கறி மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கிட்டேன். குழம்புக்கு கூட்டி வச்சதை ஒரு மூடியை போட்டு மூடி ஓரமாக வச்சுட்டேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறுமே நல்லா வெந்து வந்துச்சு. ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். வேணும்னா அந்த தண்ணியை குழம்புல கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ரசமும் செய்யலாம். நான் இன்றைக்கி ரசம் எதுவும் செய்யலை. ரசம் செஞ்சேன் அப்படின்னா இந்த குழம்பு வந்து மிச்சமாயிரும். மறுநாளுக்கெலாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியவே கீழே ஊற்றிட்டேன். கீழே ஊற்றலை, நாளைக்கு ரோஜா செடிக்கு ஊற்றலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு இடையிலேயே சுடு தண்ணி வச்சு அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சத்து மாவும் ஹார்லிக்ஸும் கலக்கி வச்சுட்டேன். ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் குழம்புமே வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி பொரியலுக்கு வந்து பீக்கங்காய் வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு சைட்லேயே பீக்கங்காவையும் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது. வெளியே எடுத்து வச்சுருந்த தண்ணியை ஊற்றிட்டு குழம்புக்குமே கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா தட்டைப்பயிறு, அதையுமே குழம்புல சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டலாம். இது கொதித்து வர்றதுக்குள்ளே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா சின்ன வெங்காயம், அது 2யும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு குழம்புல சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் குழம்பு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கி தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டா சூப்பராக புளிக்குழம்புமே ரெடி ஆயிரும். ஆனால் குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போதே அப்பா கொஞ்சமாக காஃபி கேட்டாங்க. அதனால் குழம்ப பாதியிலே இறக்கி வச்சுட்டு பாலை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுட்டு அப்பாவுக்கு கொஞ்சமாக சன்ரைஸ் போட்டு காப்பியுமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா குழம்பு அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதையுமே இறக்கி வச்சுட்டேன். அதுக்கு இடையிலே பாப்பாவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பழத்தை பிழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 முட்டையை அடுப்பில் வச்சுட்டு அவளுக்கு இந்த ஜூஸை எப்படியாவது கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன். இல்லாத கதை அது இதுன்னு சொல்லி அவளை குடிக்க வைக்கக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக கொண்டு போனதில் அரைவாசி குடிச்சிட்டா. ஒரு வழியாக சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி அப்பளத்தை பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிப்புக்காக அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையிலையே சேர்த்து அதையுமே நல்லா பொரிய விட்டு செஞ்சு வச்சுருக்கிற குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான தட்டைப்பயிறு சேர்த்த புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கடாயை தான் அடுப்பில் வச்சுருக்கேன். பொரியல் நான் எப்பயும் செய்கிற மாதிரி செய்யலை. அம்மா வந்து சிம்பிளாக குழம்பு மிளகாத்தூள் போட்டு செய்யுமா அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் சொல்லிட்டு போனாங்க. அதுபடி செய்யலாம் அப்படின்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீக்கங்காய், அதையுமே கடாயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரட்டும். நான் பாப்பாவுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தேன்லையா அந்த கேப்பில் இதை குழம்ப தாளிச்சிட்டு காய் மட்டும்தானே பாப்பா வதக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீ வேணால் பாப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கம்மா, நானே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாப்பாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் தான் வந்து மறுபடியும் அந்த அம்மா சொன்னபடி அந்த கூட்டு வச்சிட்டு இருந்தேன். அப்பளத்தில் சூடெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குழம்புக்கு யூஸ் பண்ணது போல் கொஞ்சமாக புளி தண்ணி இருந்தது, அதையுமே மூடி ஓரமாக வச்சுட்டேன். நாளைக்கு ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து ஒரு பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். காய் வந்து இன்னுமே கொஞ்சம் வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சாச்சு.
காய் வந்து ஒரு 3/4 அளவு வெந்ததுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தக்கன. மசாலாவை சேர்த்து அடுப்பை சிம்லேயே வச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். காயுமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு துப்பரா இல்லை. நைட்டுக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவும் இல்லை. ஸோ அளந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அம்மா சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. ஈவினிங் போல் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தோசைக்கு அளந்து எடுத்து வச்சுட்டு கையோட ஆப்பத்துக்குமே எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரக்குள்ளே காயுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆல்மோஸ்ட் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது. அடுத்ததாக பாப்பாவுக்கு சாப்பாடு தான் ஊட்டணும். அவளுக்குமே சாப்பாடு ஊட்டி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டேன். மேலே வந்ததுமே காலையிலேயே பாப்பாவோட அப்பா ப்ரௌனி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் ப்ரௌனி செய்கிறேன், ப்ரௌனி சாப்பிட்றேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி என்ன தான் இருக்குது அந்த ப்ரௌனியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா ஹோம்மேடு தான். பாப்பாவோட செகண்ட் பர்த்டே கூட நாங்கள் இவங்கக்கிட்ட தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்டர் பண்ணால் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துருவாங்க கரெக்டான நேரத்தில். ப்ரௌனியுமே ரொம்ப சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. சூப்பராக சாப்பிட்டுட்டு பாப்பாவுமே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நானுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்தது. ஆனால் மேடம் 2 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு தூக்கம் அப்படி வந்தது. ஆனால் எந்திரிச்ச பிறகு நம்மளால் தூங்க முடியுமா? ஒரு சில நேரங்களில் ரொம்ப போர் அடிக்கும். ஐயோ பாப்பா இவ்வளோ நேரம் தூங்குறாளே, எந்திரிக்க மாட்டுக்காளே அப்படின்னு ஃபீலிங்ஸாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி தூக்கம் வந்தது. ஆனால் அதுக்குள்ளே அவளுக்கு பொறுக்காம எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நீ விளையாடிட்டுரு, அம்மா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்டை தட்டுனேன். எப்படி தட்டியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் சுற்றி சுற்றி பெட்டெல்லாம் நீட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா பால்கார் வந்தாங்க. பாலுமே வாங்கி காய்ச்சி அவளுக்கு கொஞ்சமாக பாலும் ஆற்றி கொடுத்தாச்சு. பாப்பாவும் குடிச்சிட்டா. ஸோ கொஞ்சமாக சாதம் இருந்தது. அதை ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அம்மா ஆர்வ கோளாறில் அதில் கொஞ்சமாக தட்டைப்பயிறு குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஆம்லேட்டு கொஞ்சமாக டீயுமே கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் எனக்கு சாப்பிடணுன்னு தோணவே இல்லை. முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு கீழே வந்தாச்சு. அந்த ஆம்லேட்டில் பாதி எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாங்க. அதான் பாதியாக இருக்குது. ஸோ கிச்சனுக்கு வந்ததுமே ஆப்பத்துக்கு கண்டிப்பாக சாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டேன். நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிறதுக்குள்ளே இது வெந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பானையில் வச்சா டைம் ஆகும் அப்படின்ட்டு தான் குக்கரில் வச்சேன். வச்சுட்டு கிரைண்டரில் உளுந்தையுமே போட்டுட்டேன். இது 20 நிமிஷம் ஓடும். அதுக்கு இடையில வீட்டெல்லாம் நல்லா பெருக்கிட்டு சிங்கில் கிடந்த பாத்திரத்தையுமே விளக்கிட்டு வந்துட்டேன். இந்த வேலையெல்லாம் முடித்து வர்றதுக்குள்ளே குக்கரில் சாதமும் வெந்து வந்துருச்சு. கிரைண்டரில் உளுந்துமே அரைஞ்சி வந்துருச்சு. ஸோ உளுந்தெல்லாம் அள்ளி வச்சுட்டு அடுத்ததாக அரிசி ஆட்டிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிற அரிசியுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. குக்கரில் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக சாதம் மட்டும் எடுத்து ஃபேன் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். ஸோ அரிசி அரைஞ்சி வர்றதுக்குள்ளே அது ஆறி வந்தால் தான் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஆட்டி வச்சுருந்த உளுந்தையுமே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியுமே அள்ளி வச்சுட்டு கையோட ஆப்பத்துக்குமே அரைச்சி வச்சுட்டேன். அந்த சாதமும் நல்லா ஆறி வந்துருச்சு. இட்லி மாவை 3 பாத்திரத்தில் ஊற்றி தனித்தனியாக பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். நான் எப்பயுமே இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும்போது கிரைண்டர்லேயே உப்பையும் சேர்த்து அரைச்சிடுவேன். இல்லைன்னா தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கையெல்லாம் வலிக்கிறாப்புல இருக்கும். அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் ஆப்பத்துக்கான மாவையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி டப்பில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா இதையும் தூக்கி வச்சுட்டேன். ரொம்ப புளிச்சு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கிரைண்டரு மிக்சர் ஜாரு எல்லாத்தையுமே கழுவி கவுத்திட்டு கிரைண்டரு மிக்ஸி எல்லாத்தையுமே தொடச்சாச்சு. லைட்டாக கவுண்டர் டாப் டைல்ஸுமே தொடச்சி விட்டுட்டேன். சின்ன சின்ன இடுக்குக்குள்ளெல்லாம் துணி போகாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக பட்ஸு கத்தி அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிடுவேன். பட்ஸு எப்போயுமே கிச்சனில் தான் இருக்கும். என் பொண்ணுக்கு பயந்து போய் அது கிச்சன் செல்ஃப்லேயே தான் இருக்கும். அதனால் டக்குன்னு ஒன்று எடுத்து நல்லா தொடச்சி கிரைண்டரு மிக்ஸியும் ஓரம் கட்டியாச்சு.
அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணலை. நைட்டு டின்னருக்கு ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்துக்கு ரசம் வைக்கவா இல்லைன்னா புளி சாதம் மாதிரி கிண்டிடலாமா அப்படின்னு யோசனையாகவே இருந்தது. கரெக்டாக ஒரு முடிவு எடுக்கலை. அதனால் மதியம் உள்ள புளி தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதில் கொஞ்சமாக புளியை மட்டும் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஃபைனலாக புளி சாதமே கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காலையில் அவிச்ச ராகி கொஞ்சமாக மிச்சம் இருந்தது. அதையுமே தாளித்து வச்சிடலாம் அப்படின்னு அதையுமே எடுத்து ஊற்றி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு கொஞ்சமாக ஓட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே ஒரு அடுப்பில் அவளுக்கு கொஞ்சமாக ஓட்ஸு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். இந்த அடுப்பில் புளி சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாலாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சாதத்தை போட்டு கிளறிட வேண்டியதான். அந்த சைடு பாப்பாவுக்கு ஓட்ஸுமே வந்துருச்சு. கொஞ்சமாக நெய் மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடவே பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக ராகி சேமியாவை தாளித்து விட்றலாம் அப்படின்ட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஊற்றி வச்சுருக்கிற ராகி சேமியா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இனிப்பு போட்டு தான் சாப்பிட்டோம். அதனால் உப்பு இருக்காது. அதனால் இப்போ மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். அன்றைக்கி என் வீட்டுக்காரர் இந்த புளி சாதத்தை சாப்பிட்டுட்டு நைட்டு 10:30 மணி போல் இன்றைக்கி ஒரு புளி சாதம் செஞ்சே பேபிமா, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சிங்கில் கடந்து இட்லி சட்டி, குக்கர் எல்லாத்தையுமே அம்மாவே வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. டின்னர் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாப்பா வெளியில் போயிருந்தா. அவள் வந்ததுமே என்னை தூக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ அவளை இடுப்பில் வச்சுக்கிட்டு ஸ்டவ்வு, டைல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு செஞ்சு வச்சுருந்த ஓட்ஸ் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நானுமே காலையில் கரைச்ச கோதுமை மாவு இருந்தது. அதில் தோசை ஊற்றி மதியம் வச்ச புளிக்குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ அன்னைக்கு எனக்கு டே இந்த மாதிரி தான் இருந்தது. காலையில் ரிலாக்ஸாக ஆரம்பித்து நைட்டு கடகடா படபடான்னு தான் முடிஞ்சது. நான் இந்த வீடியோவில் காட்டின சின்ன சின்ன ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.